இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். வரும் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரும் கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 4 ஆண்டுகால திமுக ஆட்சி நலத்திட்டங்கள் குறித்து மாநிலம் முழுவதும் உள்ள 1244 இடங்களில் கூட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதால் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி வேறு வழி இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அமலாக்கத்துறையை அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கும் பாஜக தற்போது அச்சுறுத்தல்கள் மூலம் அதிமுகவை அடக்கிவிட்டதாக விமர்சித்திருக்கும் அவர் பாஜக கூட்டணியை ஏற்காவிட்டால் சொந்த கட்சியிலேயே சிக்கல் வரும் என்று எடப்பாடி பழனிசாமி அஞ்சியதாக கூறினார். காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தருமபுரம் ஆதீனம் நடத்தும் இந்த மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, சைவ சித்தாந்த மாநாடு SRM பல்கலைக்கழகத்தில் நடப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டில்தான் உச்சநிலையை அடைந்ததாக கூறிய அவர், தமிழ் பண்பாட்டில் சைவ சித்தாந்தம் ஒரு அணிகலனாக இருந்து வருவதாகவும், சைவ சித்தாந்தம் தேசிய அளவில் பரவியதில் குமரகுருபரின் பங்கு முக்கியமானது என்றும் தெரிவித்தார். பல கோயில்கள் துறவிகளை கொண்ட மாநிலமாக விளங்கும் தமிழ்நாடு மிகவும் புண்ணிய பூமி என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய அவர், சைவ சித்தாந்தம் என்பது மத ரீதியிலான தத்துவம் மட்டுமல்ல, ஆன்மா, கடவுள் மற்றும் உலகம் இடையிலான இணைப்புகளை கற்பிக்கும் வழி என்றார். தேவாரம், திருவாசகம் இன்றளவும் தினமும் பாடப்படும் புண்ணிய பூமியாக தமிழ்நாடு இருப்பதாக தெரிவித்தார். தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காட்டாங்குளத்தூரில் நடக்கும் சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க சென்று கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே பின்னால் வந்த கார் ஒன்று ஆதீனத்தின் காரை மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இது கொலை சதியாக இருக்கலாம் என ஆதீனம் சந்தேகம் தெரிவித்துள்ளார். சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் திட்டப்படுவதாக கூறியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவிக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு முன்னாள் MLA நல்லதம்பி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அவர் வகித்து வந்த மாநில இளைஞரணி செயலாளர் பதவி விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவிக்காவிட்டால் கட்சியிலிருந்து விலகுவதாக நல்லதம்பி கடிதம் எழுதியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகிரி அருகே விளாக்கேத்தியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதியினர் ராமசாமி மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். கொலை குறித்து விசாரிக்க ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணையை விரிவுபடுத்தும் வகையில் கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு தம்பதியின் கொலை சம்பவத்தை அடுத்து பெருந்துறை காவல் உட்கோட்டத்தில் தனியாக வீடுகளில் வசிப்பவர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கவுள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த 100 காவலர்கள் ஈரோடு மாவட்ட காவலர்களுடன் இணைந்து தோட்டத்து வீடுகளில் வசிப்பவர்கள் குறித்து கணக்கெடுக்க உள்ளனர். வீடுகளில் வசிப்பவர்களின் விவரங்கள், CCTV கேமராக்களின் தகவல்களை சேகரிக்க இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் அங்கு வந்து செல்லும் விஜயை கிராம மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்று வழி அனுப்பி வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் படப்பிடிப்பு மாலை 6 மணி வரை மழை குறுக்கிட்டாலும் தொடர்ந்து நடைபெறுவதாக படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தாண்டிக்குடி அருகே தனியார் விடுதியில் தங்கியுள்ள விஜய் படப்பிடிப்பிற்காக கிராமத்தை கடந்து செல்லும் போது மிகுந்த ஆரவாரத்துடன் கிராம மக்கள் அவரை வரவேற்று வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நாளை தொடங்கும் நிலையில் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாளை தொடங்கும் கத்திரி வெயில் 25 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். மழை வர வாய்ப்பிருப்பதால் அடுத்த 1 வாரத்திற்கு தமிழகத்தில் வெப்பம் குறையும் எனவும் வேலூர், தருமபுரி, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் 2வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மே மாதம் கோடை விடுமுறை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக வாயிலில் நடைபெறும் போராட்டத்தின் போது வெயில் தாக்கத்தால் 4 பெண்கள் திடீரென மயக்கமடைந்தனர்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் பிற புறநகர் வழித்தடங்களில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று பயணிகள் புகார் கூறியுள்ளனர். பிராட்வே, தியாகராய நகர், தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல முக்கியமான வழித்தடங்களில் பயணிகள் 45 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். கோடைக்கால மே மாதத்தின் முதல் வார இறுதி நாட்களில் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். காலை முதல் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நகருக்குள் நுழைந்த நிலையில் ஏரிப்பாலம் முதல் மூஞ்சிக்கல் கல்லறைமேடு பகுதிகளை தாண்டி வாகனங்கள் அணிவகுத்து மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் காட்சிகளை காண முடிந்தது. மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பிற்பகல், மாலை, இரவில் கோடை மழை பெய்து வருவதால் பசுமை பூங்காக்கள், பள்ளத்தாக்குகள் என பல்வேறு சுற்றுலா தலங்களை பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 2323 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 3619 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 107.78 அடியிலிருந்து 107.95 அடியாக உயர்ந்து நீர் இருப்பு 75.52 டிஎம்சியாக உள்ளது. கோடை மழை இப்படியே நீடித்தால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நாளை 108 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சந்தைப்பட்டையில் பயன்பாடின்றி இருந்த உழவர் சந்தை அதிகாரிகளின் தீவிர முயற்சியால் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று அழைப்பு விடுத்ததால் பொதுமக்கள் வரத் தொடங்கினர். விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்வதால் புதிய மற்றும் குறைந்த விலை காய்கறிகள் கிடைப்பதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர். சந்தை மேம்பட்டு வருவதால் வியாபாரிகளும் அதிகாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பொன்னேரி கிளைச்சிறையில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் தலைமையில் நீதிபதிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது கைதிகளுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு உணவு சுகாதாரமான முறையில் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். சட்ட உதவிகள், கல்வி, மருத்துவம் குறித்தும் சிறைவாசிகளிடம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் இன்னும் அகற்றப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடிக்கம்பங்களை அகற்ற ஏப்ரல் 21ஆம் தேதி வரை காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. காலக்கெடு முடிந்து 13 நாட்களாகியும் மேட்டூரில் பல இடங்களில் கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணி நேரத்தில் அவசர கால விடுப்பெடுத்து தவேக தலைவர் விஜயை பார்க்க சென்ற மதுரையைச் சேர்ந்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தெப்பக்குளம் குற்றப்பிரிவு காவலரான கதிரவன் மார்க்ஸுக்கு மீனாட்சியம்மன் கோவில் பகுதியில் பணி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அவசர கால விடுப்பை பெற்றுக்கொண்டு நடிகர் விஜயை காண மதுரை விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு கட்சி துண்டுடன் காணப்பட்ட மார்க்ஸின் வீடியோ வெளியான நிலையில் அவர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான புனலூரில் 34 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கொல்லம் சென்ற விரைவு ரயிலில் ஆவணங்களின்றி பணம் கொண்டு சென்ற தென்காசியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் மற்றும் விருதுநகரைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய இருவரையும் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். புனலூர் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் நடத்திய விசோதனையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த இருவரிடமிருந்தும் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அனல்மின் நிலையங்களில் இருந்து வெளிவரும் உலர் சாம்பலை விற்றதன் மூலம் கடந்த ஆண்டு மட்டும் மின் வாரியத்திற்கு 241 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. சாம்பல் விற்பனையில் அரசியலின் தலையீடுகள் இருந்ததால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உயரதிகாரிகளின் மேற்பார்வையில் சாம்பல் விற்கப்படுகிறது. இதனால் வருவாய் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீலகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான கோத்தகிரி கண்கவர் காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு தொடங்கி வைத்தார். 2 டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசல் காளை, சிலம்பாட்டம், தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, மரகத புறா, பச்சை கிளி, தஞ்சாவூர் பொம்மை உள்ளிட்ட தமிழர் பண்பாட்டை போற்றும் பலவித வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாய நிலத்தில் புகுந்த யானைகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் புகுந்த காட்டு யானைகள் விவசாய நிலத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட தென்னை, மா மரங்களை சேதப்படுத்தின. இதனால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பலமுறை புகார் கொடுத்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னையில் தங்கம் விலையில் இரண்டாவது நாளாக மாற்றமில்லை. வெள்ளி விலை குறைந்து விற்பனையானது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 8755 ரூபாய்க்கும், 1 சவரன் 70,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் 1 சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்வின் போதோ அல்லது தேர்வுக்கு முன்போ பின்போ முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை நீட் தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் தேசிய தேர்வுகள் முகமை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்ததோடு முறைகேட்டில் ஈடுபட்ட புகார் குறித்து 250 மாணவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து 9வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. குப்வாரா, உரி மற்றும் அக்னூர் செக்டார்களின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுக் கொள்கையின் நலனுக்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் கூறியுள்ளது. அதன்படி பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து விதமான பொருட்களின் நேரடி மற்றும் மறைமுக இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் கடன்கள் குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு சர்வதேச நிதியத்திடம் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இரு நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்றாக பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றன. இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதல் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள இந்தியா, பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் கடன்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய சர்வதேச நிதியத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. கோவாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லைராய் தேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். ஷிர்காவ் கிராமத்தில் உள்ள இக்கோவிலில் வருடாந்திர திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கரியாபாத் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட் கொல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த வெடிப்பொருட்களும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டன. மணிப்பூரில் இரு சமூக மக்களுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தலைநகர் இம்பாலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. மெய்தி சமூக இன மக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இம்பால் பள்ளத்தாக்கிலும் குக்கி சமூக இன மக்கள் வசிக்கும் சுராச்சந்த்பூர் மாவட்டத்திலும் சந்தைகள், பள்ளி, கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து சேவைகளும் இல்லாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் 3.4 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பனஸ்கந்தா மாவட்டத்தை மையமாக வைத்து அதிகாலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கட்டடங்கள் சேதமடையவில்லை என்றும் மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2001ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி கட்ச் மாவட்டத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி சுமார் 14,000 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷை ஆசிட், மிளகாய் பொடி வீசி சித்திரவதை செய்து கொலை செய்ததாக அவரது மனைவி பல்லவி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி வீட்டில் ஓம் பிரகாஷ் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக அவரது மனைவி பல்லவி கைது செய்யப்பட்டார். ஓம் பிரகாஷ் தன்னை 20 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததற்கு பழி தீர்க்கவே அவரை சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்ததாக மனைவி பல்லவி வாக்குமூலம் அளித்துள்ளார். உயர் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறப்படுவதாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அறிவித்தபோது 3,56,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. இந்நிலையில் 98.24% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுவிட்டதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 6,266 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படாமல் மக்களிடம் உள்ளதாக கூறியுள்ளது.
பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறையை தொடர்ந்து கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சனிக்கிழமை என்பதாலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 கூடங்களும் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. சிலா தோரணம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் ஜூன் 16ஆம் தேதி முதல் யுபிஐ சேவையின் வேகம் அதிகரிக்கும் என NCPI அமைப்பு தெரிவித்துள்ளது. யுபிஐ சேவையின் ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படும் வேகம் 30 வினாடிகளிலிருந்து 10 வினாடிகளாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட யுபிஐ பணப்பரிவர்த்தனைகள் செயல்கள் மூலம் அனுப்பப்படும் பணம் துரிதமாக சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் தற்போது மளிகைப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை ட்ரோன்கள் மூலமாக குடியிருப்புகளுக்கு டெலிவரி செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ்கெட் நிறுவனமும் ட்ரோன் லாஜிஸ்டிக் நிறுவனமான ஸ்கை ஏர் மொபைலிட்டியும் இணைந்து பொருட்களை ட்ரோன்கள் மூலம் 10 நிமிடங்களுக்குள் டெலிவரி செய்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு கார்பன் உமிழ்வும் குறைவதாக குடியிருப்புவாசிகள் தெரிவிக்கின்றனர். மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனை கடந்த ஏப்ரலில் 40% அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 65,552 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியிருந்த நிலையில் நடப்பாண்டின் ஏப்ரலில் 91,791 அதிகரித்துள்ளது. ஓலா மற்றும் பஜாஜ் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி டிவிஎஸ் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஏப்ரலில் டிவிஎஸ் நிறுவனத்தின் ஐக்யூப் மின்சார ஸ்கூட்டர்கள் விற்பனை 154% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஜென்சி பயனாளர்களில் 74% பேர் வாரத்திற்கு குறைந்தது 6 மணி நேரம் தங்களது செல்போனில் கேம் விளையாடுவதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சைபர் மீடியா ரிசர்ச் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் 32%க்கும் அதிகமான இந்திய பயனாளர்கள் வாரத்திற்கு 4 முதல் 6 மணி நேரம் வரை செல்போனில் கேம் விளையாடுவதாகவும் தெரியவந்துள்ளது. டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் முதல் 3 நிலை நகரங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை சோதனையை நிகழ்த்தியுள்ளது. 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அப்தாலி என்ற ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் அதன் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டுமென வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் நெருங்கிய கூட்டாளி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஃபஸ்லூர் ரஹ்மான் வெளியிட்டிருக்கும் பதிவில் கூட்டு ராணுவ ஏற்பாடுகளை செய்து கொள்ள சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். எனினும் ஃபஸ்லூர் ரஹ்மானின் கருத்துக்கள் வங்கதேச அரசின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவில் செயல்படும் முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி CIA, தேசிய பாதுகாப்பு முகமை உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து சுமார் 3000 பேர் வரை பணியிலிருந்து நீக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளன. முன்கூட்டியே பணி ஓய்வு கோரியிருந்தவர்களும் இதில் உள்ளடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போப் உடையில் இருப்பது போல AI புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. போப் பிரான்சிஸின் மறைவை அடுத்து கத்தோலிக்க திருச்சபைகளின் அடுத்த தலைவராக யார் வர வேண்டும் என்று டிரம்பிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நானே போப் ஆண்டவராக இருக்க விரும்புகிறேன் என்று டிரம்ப் நகைச்சுவையாக கூறியிருந்தார். இந்த நிலையில் போப் ஆண்டவர் உடையில் தாம் இருப்பது போன்ற AI புகைப்படத்தை டிரம்ப் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. 1,80,00,000 மக்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ள நிலையில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இதில் தொழிலாளர் கட்சி சார்பில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மீண்டும் களம் காணும் நிலையில் அவரை எதிர்த்து லிபரல் கட்சி சார்பில் பீட்டர் டட்டன் போட்டியிடுகிறார். கருத்து கணிப்புகளில் பிரதமர் அல்பானிஸ் மீண்டும் வெற்றி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 1240 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் காலை 8 மணி முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இதில் மக்கள் நடவடிக்கை கட்சி சார்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங் மீண்டும் போட்டியிடும் நிலையில் தொழிலாளர் கட்சி சார்பில் பிரீத்தம் சிங் களமிறங்கியுள்ளார். இன்று மாலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் இரவுக்குள் முடிவுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் இளவரசர் ஹாரிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது.
அரச பொறுப்புகளில் இருந்து விலகி அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த ஹாரிஸுக்கு பாதுகாப்பு வழங்கப்படாது என அந்நாட்டு அரசு 2020ஆம் ஆண்டு அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து ஹாரிஸ் தொடர்ந்த வழக்கில் அரசின் நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டது என லண்டன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கிலும் முந்தைய தீர்ப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுத்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் அதிர்ச்சியடைந்திருப்பதாக இளவரசர் ஹாரி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கை எனவும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் தன்னால் தனது குடும்பத்தினரை பாதுகாப்பாக பிரிட்டனுக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதோடு இதுகுறித்து பிரிட்டனின் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் ஹாரி தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினா மற்றும் சிலியில் நிலநடுக்கத்தால் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. இரு நாடுகளுக்கும் தெற்கே 222 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு 7.4 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. லண்டனில் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மே 1ஆம் தேதி லண்டனில் அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு மே மாதம் 27.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குளுமையான இடங்களை தேடியும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டும் லண்டன் நகரவாசிகள் வெயிலின் தாக்கத்தை சமாளித்து வருகின்றனர். ஸ்கைப் வீடியோ கால் வசதியை வரும் 5ஆம் தேதியுடன் நிறுத்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. எஸ்டோனியாவைச் சேர்ந்த 4 மென்பொருள் பொறியாளர்களால் கடந்த 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கைப் வீடியோ கால் தளத்தை 2011ஆம் ஆண்டு $8.5 பில்லியன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியது. இந்த நிலையில் டீம்ஸ் செயலியை முன்னிலைப்படுத்துவதற்காக ஸ்கைப் தளத்தின் சேவையை நிறுத்த உள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.